கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி ஆதரவற்ற குழந்தைங்களோட இல்லத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் ரேவதியோட நிலைமையை எடுத்து சொல்றாங்க. அடடா அப்படியா நடந்துருச்சு, கடவுள்கிட்ட குழந்தைங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் நான் வேண்டிக்க சொல்லி சொல்றேன், அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கண்டிப்பா உங்க பொண்ணுக்காக இவங்க எல்லாரும் நிச்சயமா வேண்டிக்குவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டிக்க சொல்றாங்க. குழந்தைங்களும் ரேவதிக்காக எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இதை பார்த்து அப்படியே உருகி போய் நிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மயில்வாகனும் கார்த்தியும் சிவனாண்டி மேலே சந்தேகப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க சந்தேகம் உர்ஜிதமாகுது. அநேகமாக இந்த ஊர் விட்டு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை. நிச்சயமாக இங்கே தான் எங்கேயாவது ஒரு பக்கம் அடைச்சி வச்சிருக்கணுங்கிறாங்க. ஆமாம் சகல, அவங்க போன தூரத்துக்கெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே இல்லை. எப்படியும் நம்ம தேடி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக தேடி பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு சரி நான் கிளம்புறேங்கிறாங்க. சரிம்மா, உங்கள் பொண்ணுக்கு குணமானதும் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு கண்டிப்பாக இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் நிச்சயமாக என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே வந்ததும் டாக்டர் கேட்குறாங்க, இன்னும் மாப்பிள்ளை வரலையாங்கிறாங்க. ராஜராஜன் இன்னும் வரல ஈஸ்வரி, மாறிக்கு வரும்போது ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அவங்க அதையெல்லாம் சரி பண்ணி எப்படியும் காட்டு மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்கிற நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். நேராக ஆக ரேவதியோட நிலைமை என்ன ஆக போகுதோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு சாமுண்டீஸ்வரி பதட்டத்தோடு நிற்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, எப்படியும் மாப்பிள்ளை அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கார்த்தி மயில்வாகனர் ரெண்டு பேரும் ஒவ்வொரு வீடாக தேடி பார்க்குறாங்க. இப்படி தேடணும்னா நிச்சயமா உள்ள இருந்தாலும் வெளியே தெரியாது. நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிற இடம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க கார்த்தி. அப்படியா, சொல்லு சகல, நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கூர்க்கா வேஷம் போட்டுட்டு போறாங்க. மயில் வாகனம் கூர்க்கா வேஷம் போட்டுட்டு ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி காசு கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எந்த வீட்டிலையுமே அவங்கள அடைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியல, எல்லாம் குடும்பம் குடும்பமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு போன மயில் வாகனம் ஒரு வீட்டை சந்தேகமா பாக்குறாங்க. அநேகமா இந்த வீட்டுல இருக்கலாமா, அப்ப இருந்து கூப்பிட்டுட்டே இருக்க யாருமே வெளியே வழியேன்னு பார்த்துட்டு இருந்த மயில் வாகனம் அவங்க விடாமுயற்சி கைவிடல. கதவை தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க. அங்கதான் மாறி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அங்க 2 ரவுடிங்களும் கிட்டேயே நிக்கிறாங்க. டேய் யாருடா இது, என்னடா இந்த தட்டு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாருடா அப்படின்னு ஒரு ரவுடி சொல்லவும் இன்னொரு ரவுடி கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்ததும் என்னையா, என்ன வேணும் உனக்குன்னு கேட்குறாங்க. நான் இந்த ஊர் கூர்க்காங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 100 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன சார் இது உழவு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு 100 கொடுக்குறாங்க. கையில் இந்த பணம் கீழே விழுறது தெரியாமல் போகிறாங்க. மயில்வாகனத்துக்கு அப்பவே சந்தேகம் வந்துடுது. என்னடா இது, ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, இவன் மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அப்போ இந்த வீட்டில் ஏதோ ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு, சீக்கிரம் போனா போதுன்னு இப்படி பணத்தை அள்ளி இறக்கிறானே, கண்டிப்பா இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க மயில்வாகனம். அந்த ரவுடி உள்ள போனதும் யாருடான்னு கேட்குறாங்க. டேய் யாரோ கூர்க்கடா காசுக்காக பணம் கேட்டான், நான் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் சார் எனக்கு பாத்ரூம் போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க மாறி. சரி போமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ மாறி பாத்ரூம்குள்ளே போனதும் எப்படியாவது கூர்க்காவுக்காவது இந்த தகவலை சொல்லிடணும், நம்ம இங்கே இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்லிட்டா யாராவது வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அங்கங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. சோப்பு தான் அவங்க கண்ணுக்கு படுது. சோப்பு எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க தலையில் இருக்கிற ஹேர்பினை எடுத்து என்னை காப்பாற்றுங்கன்னு அதிலேயே எழுதி ஜன்னல் வழியாக வீசுகிறாங்க. அது கூர்க்கா முன்னாடி போய் விழுகுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு மயில்வாகனம், யாரோ இந்த பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு எதுக்காக சோப்பை வீசியிருக்காங்க அப்படின்னு. அந்த சோப்பை பார்த்தா என்னை காப்பாற்றுங்க பேர் மாறின்னு எழுதியிருக்காங்க. இதை பார்த்ததும் மயில்வாகனம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சிருக்கானுங்களா, அதுதான் அவ்வளோ அவசரமாக பணத்தை கொடுத்து அனுப்பினானுங்களான்னு நினச்சிட்டு உடனே போய் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா அந்த வீட்டுக்குள்ளே பட்டன்னு உள்ளே வர்றாங்க. வந்ததும் ரவுடிங்க இவங்களை பார்த்ததுமே பயந்துக்கிறாங்க. முக்கியமாக கார்த்தியை பார்த்ததும், டே இவன்டா, இவங்கிட்ட நான் பல தடவை அடி வாங்கியிருக்கேன், டே அடி ஒன்றும் இடி மாதிரி கொடுப்பான், இவங்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, இங்கிருந்து தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறதே நல்லது, இவங்கிட்ட சிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாறி இவங்களை பார்த்ததும் என்னை காப்பாற்ற வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க. பரவாயில்லைங்க, நான் தான் கார்த்திங்கிறாங்க. கார்த்தி, அப்படியா, நான் ரேவதிக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்து யாருன்னு கேட்டேன், என்னோட மனைவின்னு சொல்கிறாங்க கார்த்தி. சரி நான் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த நம்பர் தானே உங்களுது அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு கார்த்தி சொன்னதும் மாறி உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி செல் அடிக்குது. உங்களை நம்புறேங்க, நான் ஆரம்பத்தில் இந்த ஊருக்கு வந்ததும் சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்துக்கிட்டு நான் தான் கார்த்தின்னு சொல்லி என்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரத்தம் கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்தேன், இப்படி வசமாக மாட்டிக்குவேன்னு தெரியாமல் போச்சுங்கிறாங்க. சரி பரவாயில்ல வாங்க, நாங்கள் இப்போ வந்துட்டு மேலே இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி கார்த்தி மயில்வாகனம் மாரியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே கோயிலில் பாட்டி தீச்சட்டி எடுக்கிறதுக்காக வேண்டுதல் வச்சுருக்காங்க. வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே துர்காவும் நவீனும் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா பேசுனது எல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. துர்கா, எங்கள் அம்மா நம்ம 2 பேர்ட்டையும் இவ்வளோ தூரம் வெறுத்து பேசுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல நவீனுங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு துர்கா, நாளுக்கு நாள் சரியாக போயிடும். ஆனால் ரேவதியோட நிலைமையை நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அவள் தப்பிச்சு வந்துட்டான்னா பரவாயில்லைங்கிறாங்க. ஆமாம் நிச்சயமாக காப்பாற்றிடுவாங்க. ரோஹிணியோட ஃப்ரெண்டு மாறி தான் ரத்தம் கொடுக்க வந்ததா சொன்னாங்க, அவங்கள யாரோ கடத்தி வச்சிருக்காங்களாமே, மாமா போயிருக்காரு, கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ பாட்டி உள்ளே வராங்க. பாட்டியை பார்த்ததும் பாட்டின்னு கிட்ட போகிறாங்க. என்னம்மா இங்கே தான் இருக்கியா, ரேவதியோட நிலைமையை பாத்தியாங்கிறாங்க. கேள்விப்பட்டேன் பாட்டி,
பாட்டி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களான்னு துர்கா கேட்குறாங்க. இல்லைம்மா, ரேவதி குணமாகணும், அந்த மாறி பொண்ணு எங்கே இருந்தாலும் வந்து அந்த ரத்தத்தை கொடுத்து நல்லபடியாக ரேவதி குணமாகி வரணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். தீச்சட்டி எடுக்க போகிறேங்கிறாங்க. அப்படின்னா நானும் எடுக்கிறேன் பாட்டின்னு துர்காவும் பூச்சட்டி இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தோட வேண்டுதலும் நிறைவேறினதும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இங்கே கார்த்தி மாரியை கூட்டிகிட்டு வந்ததும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சாமி இருக்குது. அந்த பிள்ளையார் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, எனக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, ரேவதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவள் குணமாகி வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி அப்படியே கண்ணில் கடன் கண்ணீர் போகிறத பார்க்குறாங்க. பாட்டி வாகனம் பார்த்துட்டு, என் கார்த்தி, ரேவதி மேலே இவ்வளோ பாசமாக அன்பும் வச்சிருக்கேன், ஆனால் இதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டியே, அவகிட்ட வெளிக்கட்டியிருந்தா அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. இல்லைங்க, அத்தைக்கு மட்டும் நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா நிச்சயமாக எங்களை பிரித்து விட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என்னோட விருப்பத்தையே வெளிக்காட்டிக்காமல் இருந்தேன்னு கார்த்தி சொல்கிறாங்க. எல்லாமே தாண்டி எங்களை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறோங்கிறாங்க. அதுக்காக ரேவதி மேலே நீ வச்சிருந்த ஆசைகளையும் அன்பையும் வெளிக்காட்டாமல் இருந்திருக்கிறியா? அத்தைக்கு தெரியுற அன்னைக்கு தெரியட்டும். ஆனால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கியிருக்க வேண்டியதான். நீங்கள் 2 பேருமே நெருக்கமான வாழ்க்கையை தொடங்கியிருந்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தையும் யாருனாலையும் பிரிக்க முடியாதப்பா. நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அத்தை மனசு மாறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மாறி ரேவதிக்கு ரத்தத்தை கொடுக்குறாங்க. அடுத்தது ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுங்கிறத சந்திரா அப்பப்போ சிவனாண்டிக்கு ஃபோன் அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சந்திரா சிவனாண்டியை வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. எங்க ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியே செய்ய மாட்டானுங்களா உங்கள் ஆளுங்க? இப்போ பாருங்க, தப்பிக்க விட்டுட்டானுங்க. இப்போ இந்த டிரைவர் பையன் கூட்டிகிட்டு வந்து இப்போ ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. சந்திரா, நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கடத்தி கட்டி வச்சுருந்தோம். அதுக்கு 2 ரவுடிகளையும் ஏற்பாடு பண்ணி அவனுங்களை பாதுகாப்புக்கும் போட்டிருந்தோம். அவனுங்களையும் தாண்டி டிரைவர் பையன் எப்படி தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அந்த இடத்துக்கு வந்து அவனுங்களையும் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறாங்க சிவனாண்டி. இப்படியே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுங்க. இங்கே பாருங்க, இனிமேல் நம்மளால என்னங்க பண்ண முடியும்? சான்சி எல்லாம் தவற விட்டுட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போகுது. இந்த டிரைவர் பையன் இருக்க வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் முன்னாடி நம்ம தோத்து போய்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறாங்க சந்திரா. சந்திரா, எல்லா விஷயம் எனக்கும் தெரியுது, நான் என்னதான் செய்யிட்டு சொல்லுங்கிறாங்க. இந்த விஷயத்த மாயாவும் காளியம்மாவும் கேள்விப்படுறாங்க. சே, நான் எதுக்காக வந்தனோ அது இப்போ நடக்காம போயிடும் போல இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரேவதியை சுட்டு தள்ளன்னு அந்த இடத்துலயே செத்துடுவான்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உயிர் தப்பிக்க வச்சுட்டாங்க. சரி, அவளுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க அவங்களையும் தப்பிக்க விட்டுட்டீங்களே. எப்படியாவது ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கணும்னு நினைச்சேன், அது நடக்காமையே போயிடும் போல இருக்கு. ஆனாலும் விடமாட்டேன், அவளை தப்பிக்கவே விடக்கூடாதுங்கிறாங்க காளிமாவும். ஆமா மாயா, நீ சொல்றது சரிதான், இந்த ரேவதியை தப்பிக்க விடக்கூடாது. எவ்வளவு தூரம் பிளான் போட்டு அந்த மாரியை கடத்திக்கிட்டு போய் வச்சிருந்தோம். ஆனா அதையும் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து இப்போ அவளை கூட்டிட்டு போய் ரத்தம் கொடுத்து ரேவதியை காப்பாற்ற போறானா இந்த டிரைவர் பையன். அதுக்கெல்லாம் விடவே கூடாது, நாம் இருக்கும்போது எதுவும் நடக்க விடக்கூடாதுங்கிறாங்க காளிமா. ஆமாங்க, அதுக்கு தானே நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். ஆனா எந்த முயற்சியும் பலனளிக்காம போயிடுதுங்கிறாங்க முத்துவேலு. ரேவதியை உயிரோட விடமாட்டேன், இப்பவே போய் அவளை ஏதாவது ஒன்று பண்ணி சாகடிக்கிறேங்கிறாங்க மாயா. ஏ மாயா, கொஞ்சம் அமைதியா இரு, அவசரப்படாத. என்ன, ரேவதி கதையை முடிக்கணும் அவ்வளவுதானே, கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம், நீ அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதேங்கிறாங்க காளிமா. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என்கிட்ட இருந்து இது நாள் வரைக்கும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. ஆனா மகேஷை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்போ அவங்க தானே ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அதனாலதான் நான் ரேவதியை கொண்டாதான் என் மனசுல இருக்கிற ஆத்திரம் கோபம் எல்லாம் அடங்குங்கிறாங்க மாயா. இன்னும் ஹாஸ்பிட்டல் தானே இருக்கா, நம்ம பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காளிமா. ஆமாங்க, அவள் உயிர் பிழைச்சாலும் நான் உயிர் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோவத்தில் வெறியோடு பேசிட்டு இருக்காங்க மாயா. மாயாவோட கோவத்தை ரொம்பவே பயன்படுத்திக்கிறாங்க காளிமா. இங்கே பார்த்தா கார்த்தி கண்கலக்கி நிற்கிறத பார்த்து பாட்டி மனசு கேட்காம, இதை பார் கார்த்தி, நீ அழுகக்கூடாதுப்பா, ரேவதி கண்டிப்பாக தப்பிச்சு வருவா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றத நான் கண்ணார பார்ப்பேன். அதான் மாறி வந்துட்டல்ல, ரத்தம் கொடுத்துருப்பா, டாக்டர் எப்படியும் ரேவதியை காப்பாற்றிடுவாங்க, ரேவதி கண்டிப்பாக குணமாகி வந்துடுவா, நீ ஒன்றும் கவலைப்படப்பா, நீ அழுதா என் மனசு தாங்காதுன்னு சொல்லி பாட்டி கண்கள்ங்கிறாங்க. பாட்டி, நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? அழுகாதீங்க பாட்டி, நம்ம நினச்ச மாதிரி ரேவதி கண்டிப்பாக நல்லாகி வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்கிறாங்க கார்த்தி. அப்போ சரிப்பா, நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜராஜன் வந்து பார்த்துட்டு, மாப்பிள்ள, இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்தாச்சு, இனிமேல் நமக்கு ஆபத்து இல்லை மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் ரேவதி கண்டிப்பாக குணமாகி வந்துடுவாங்கிற நம்பிக்கை வைங்கிறாங்க. மாறி ரத்தம் கொடுத்துட்டு வெளியில் வர்றாங்க. மாறியை பார்த்து சாமுண்டீஸ்வரி நன்றி சொல்கிறாங்க. டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. டாக்டரை பார்த்ததும் எல்லாரும் ஓடி போய், என்ன டாக்டர், ரேவதி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவாங்க, நீங்கள் அவங்கள போய் பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரேவதி கண் முழிக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ ஒருத்தர் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. கூடவே சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் போய் ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி அப்படியே கண் அசந்து தூங்குற மாதிரி இருக்காங்க. அப்புறம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிடுறாங்க. அவங்க சத்தம் கேட்டதும் ரேவதி கண் முழிச்சு பார்க்குறாங்க. ரேவதி கண் முழிச்சு பார்த்ததையும் சந்தோஷப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்பாடா, எப்படியோ என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா.
அப்படின்னு எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு, ரேவதி நீ இப்போ உயிரோடு இருக்க யார் காரணம் தெரியுமா? இதோ நிற்கிறாரு நம்ம மாப்பிள்ளை தான் காரணம். கரெக்டான நேரத்தில் அந்த மாரியை கூட்டிகிட்டு வர போனாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மாரியை யாரோ கடத்திட்டாங்க. அவங்களையும் இப்போ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உனக்கு இந்த நேரத்தில் ரத்தத்தை கொடுத்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க. டாக்டர் கூட ஊருக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தவரை இது மாப்பிள்ளை தான் போய் எப்படியோ தடுத்து நிறுத்தி கூட்டிகிட்டு வந்து இந்த ஆப்ரேஷனையும் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க ரேவதி. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வெளிநாடு போகிறதா சொல்லிட்டு இருந்தாரு. அவரையும் எப்படியோ போய் இவர் தான் பார்த்து பேசி கூட்டிகிட்டு வந்தாங்க. உனக்கு ரத்தம் கொடுக்க வந்த மாரியும் யாரோ கடத்திட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தும் மாரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உனக்கு ரத்தம் கொடுத்து கரெக்டான நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணனதுனால தான் இன்னைக்கு நீ உயிர் தப்பிச்சிருக்க. எல்லாத்துக்கும் நம்ம மாப்பிள்ளை தான் காரணம்னு கார்த்தியை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேவதி கார்த்தி கையை பிடிச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியை பார்த்து கண் கலங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி புரிஞ்சுக்கிட்டு சரி மாப்பிள்ளை நீங்கள் ரேவதி கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. ரேவதி கார்த்தியை பார்த்து நான் ஒன்று கேட்கட்டுமாங்கிறாங்க. என்ன என்ன வேணாலும் கேளுங்கிறாங்க. எனக்காக இவ்வளோ சிரமப்பட்டு என்னை காப்பாற்றிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. இதை கேட்ட கார்த்தி சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா என்னடா இது இவ இப்படி கேட்குறாளேன்ட்டு சிரித்த முகத்தோட ரேவதி கிட்ட கார்த்தி ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ரேவதி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இனிமேல் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னு கேட்டால் இனிமேல் நான் உங்கள் கூட இருக்க போகிறேன். நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த ஆபத்தும் கிட்ட நெருங்க விட மாட்டீங்க. நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் சந்தோஷமாக இருக்க போகிறோங்கிறாங்க ரேவதி. ரேவதியோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து கார்த்தியும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தான் யாருங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு அத்தை என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு கார்த்தி ரேவதி கூட சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க தொடங்க போகிறாங்க. இன்னும் இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.